திறந்த வீட்டுல ஏதோ போற மாதிரி போற. சார், என் குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். இங்க மருந்து இல்லைன்னு சொல்லி வெளியில வாங்கிட்டு வர சொன்னாங்க. இந்த காலை வச்சுட்டு ஒரு ஊரை அலைஞ்சதுல கொஞ்சம் லேட் ஆயிருச்சுங்க. இன்னைக்கு யாரையும் சாதாரணமா உள்ள அனுப்ப முடியாது. ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த மருந்தையாவது குழந்தைங்க இருக்கிற ஜீவால கொண்டு போய் கொடுத்துருங்க. என் குழந்தை உயிருக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கியா. நான் எப்படிப்பா டியூட்டி விட்டுட்டு உள்ள போய் கொடுக்க முடியும்? பாவம் நொண்டியா இருக்கான். பரவாயில்ல, உள்ள போட்டோம். ரொம்ப நன்றிங்க. காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை ஓட ஓட விரட்டி நீங்க 3 பேரும் கற்பழிச்சீங்கல்ல. உன் கூட இருந்த 2 பேர்ல ஒருத்தனுக்கு சமாதி கட்டியாச்சு. இன்னொருத்த எங்க இருக்கான்னு சொல்றியா? நான் ரொம்ப கோபக்காரன். கொலை செய்ய கூட அஞ்ச மாட்டேன். மரியாதையா சொல்லிரு. முடியாது? முடியாது சொல்றா? வானவராயர் எஸ்டேட்ல வானவராயர் எஸ்டேட்ல நான்சென்ஸ். போலீஸ் கஸ்டடியில இருந்த ஒருத்தன் கொலை செய்யப்பட்டிருக்கானா? அதை விட நமக்கு வேற என்ன அவமான வேண்டி கிடக்கு? சார், நான் ரொம்ப கவனமா. ஷட் அப். உன்னை பார்த்தா அவனால இப்ப அடையாளம் கட்ட முடியுமா? நிச்சயமா முடியும் சார். இவனா பார். ஆமா சார், நிச்சயமா இவன் தான் சார். இவனே தான் சார். இத பாரு, நாளைக்கு காலையில லலிதாமாவை நீயும் முனியனும் போய் பார்த்து விவரத்தை சொல்லி எப்படியா ஊர் வந்து சேருங்க. அச்சா, நானும் கூட வந்துடுறேன். எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. டேய், நீ எதுக்கும் பயப்படாத. உன்கிட்ட பேசிட்டு இருக்க கூட எனக்கு நேரம் இல்ல. ஏன்னா என்ன போலீஸ்காரங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன எந்த நேரத்திலும் பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க. நான் அவங்க கையில சிக்காம இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சிரு. வரட்டுமா? அவ்வளவு சாதாரணமா இங்க இருந்து தப்பிச்சு போட முடியாது மிஸ்டர் வேலன். டோன்ட் மூவ். லலிதா, லலிதா. என்னண்ணே, என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்குற? ஒண்ணு இல்லம்மா, லிஃப்ட் வேலை செய்யல, படி வழியா வந்தேன். அது சரி, முகைய ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணும் இல்லையே, எப்பவும் போலதான் இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம். நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். நாளைக்கு உனக்கு ஃபைனல் எக்ஸாம் இல்ல? ஆமா. அப்புறம் இன்னைக்கு ஊருக்கு போறேங்கற? யார் பரீட்சை எழுதுவா? யாராவது எழுதிட்டோம். நான் இன்னைக்கு ஊருக்கு போகத்தான் போறேன். என்ன சொல்ற? கேட்டதையே திருப்பி திருப்பி கேட்க. ரைட். எனக்கு எக்ஸாம் எழுத பிடிக்கல. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போறான்னு தான் வந்தேன்.
ஆலமலை கிராமத்துக்கு மப்டியில போயிட்டு வந்தது நீங்க 2 பேரும் தானே? ஆமா சார். வேலனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அந்த கிராமத்துல போய் அவனை பத்தி விசாரிச்சேன் சார். ஆனா அவன் அங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க சார். No. அவன் வேற எங்கேயும் போயிருக்க முடியாது. நிச்சயமா அந்த கிராமத்துல தான் இருக்கணும். கண்டிப்பா அந்த கிராமத்துக்கு வந்துதான் தீரணும். நம்ம எல்லாருக்குமே அந்த கிராமத்து மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஆமா, சந்தேகப்படுற மாதிரி வேற ஏதாவது அந்த கிராமத்துல நடந்துச்சா? ஒரு சின்ன பையன் தினசரி ராத்திரி கையில தீவெட்டியும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு காட்டு வழியே போயிட்டு இருந்தான். எங்க போறேன்னு கேட்டோம். கோயில் பூசாரிக்கு சாப்பாடு கொண்டு போறேன்னு சொன்னான். அவன் பேரை கேட்டீங்களா? கேட்டோம். சொக்கேன்னு சொன்னான். சொக்கன். ஒரு 6-7 வயசு இருக்குமா? ஆமா சார், அவ்வளவுதான் இருக்கும். ம். மச்சான், மச்சான். ஏன்டா இன்னைக்கு எவ்வளவு நேரமாச்சு? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? நம்ம ஊரை சுத்தி இருக்கிற காட்டுல நிறைய போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. உருட்டி மாமா உன்னை இங்க இருந்து உடனே ஓடி போக சொல்லிச்சு. அப்படியா? இந்த கஞ்சி. மச்சான், இங்க இருந்து ஓடி போனதுக்கு அப்புறம் என்ன வந்து பாப்பல்ல? நேத்து ராத்திரி அவன் எப்படியோ என் கையில தப்பிச்சிட்டான். அவன் நிச்சயமா இந்த மலைக்காட்டுக்குள்ளதான் இருக்கணும். அவனை எப்படியாவது வேட்டையாடாம நான் இந்த இடத்தை விட்டு போக போறதில்ல. இன்ஸ்பெக்டர், இந்த நாய்களை கூட்டிக்கிட்டு போய் அந்த கோயில்ல அவன் உட்கார்ந்து இருந்த இடத்தை மோப்பம் பிடிக்க விட்டுட்டு அங்கிருந்து நம்ம சர்ச்சிங் ஆரம்பிக்கணும். Follow me.